ஹலோ ஆல். ஸோ இந்த வீடியோவில் நாம ISRO 2023ல கேட்டிருந்த ஒரு கொஸ்டினுடைய சொல்யூஷன்ஸ் பத்தி டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ இப்போ கன்சிடர் திஸ் கொஸ்டின். இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, நார்டன் ரெசிஸ்டன்ஸ் வந்து எனக்கு கேட்டிருக்காங்க. இப்போ நார்டன் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, என்னுடைய கரண்ட் சோர்ஸ் வந்து நான் என்ன பண்ணிடணும், ஓப்பன் சர்க்யூட் பண்ணிடணும். டிபெண்டன்ட் சோர்ஸ் எதுவும் பண்ண முடியாது. ஸோ இதுல வந்து நான் டெஸ்ட் சோர்ஸ் வந்து இன்ஜெக்ட் பண்ணணும். என்னுடைய டெஸ்ட் சோர்ஸ் வந்து இட் மேபி எய்தர் கரண்ட் சோர்ஸ் ஆர் வோல்டேஜ் சோர்ஸா இருக்கலாம். இங்க நான் வோல்டேஜ் சோர்ஸ் வந்து இன்ஜெக்ட் பண்றேன். டெஸ்ட் சோர்ஸோட வேல்யூ வந்து 1 வோல்ட். இப்போ இந்த லூப்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, என்னுடைய லூப் ஈக்குவேஷன் வந்து அப்ளை பண்றேன். ஸோ அப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னா, -1 + 2i0 -9i0 + 6i0 which is equal to 0. ஸோ therefore எனக்கு என்ன கிடைக்கும்னா, -1 which is equal to i0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்க இந்த நெகட்டிவ் சைன் எதை இம்ப்ளைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என்னுடைய கரண்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுறத ரெப்ரசென்ட் பண்ணுது. But therefore R Norton which is equal to nothing but V test source divided by I. இது வழியா போகக்கூடிய கரண்ட். அப்போ 1 வோல்ட் டெஸ்ட் சோர்ஸ் 1 ஆம்பியர். ஸோ therefore 1 ஓம். இதுதான் வந்து சரியான பதில். எப்போதுமே ரெசிஸ்டன்ஸ் வந்து நெகட்டிவ்ல வராது. பட் இந்த நெகட்டிவ் சைன் எதை இம்ப்ளிகேட் பண்ணுதுன்னா, கரண்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகிறத தான் ரெப்ரசென்ட் பண்ணுது. தேங்க்யூ.